வணக்கம் அண்ட் வெல்கம் டு TRADEGENIUZ. This is Nasis, founder of TRADEGENIUZ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் அனலைசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ப்ரீவியஸாகவே நிறையா மார்க்கெட்டில் இந்த பிட்காயின் அனலைசிஸை தான் நம்ம பாடிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய பிட்காயின் வீடியோ பார்க்கல அப்படின்னா வீடியோ பார்த்துங்க. இப்போது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கிட்டு, அதாவது பேட்ச் 11 ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கிட்டு உங்கள் கூட லைவ் அனலைசிஸில் பிட்காயினோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு எங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு, பிட்காயின் கீழே இறங்குமா இல்லை பிட்காயின் மேலே போகுமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்னோடய பிட்காயின் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களும் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்துருவோமா? ஸோ நீட் அண்ட் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயத்துக்கு பிறகு இப்போ மார்க்கெட் கரண்டாக எந்த சிச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துப்போம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தெளிவான சப்போர்ட் லெவலில் இப்போ மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது மார்க்கெட் ஆனது நிற்கிற எதையும் தெளிவான சப்போர்ட் லெவல், அதாவது இட்ஸ் ஃபார் த ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டான 618 லெவலில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில், ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்போ நான் சொன்ன மாதிரி தான், இப்போவும் இல்லை எப்பவும் சொன்ன மாதிரி தான், எப்போ 28,000 to 29,000 லெவல்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அப்போ மட்டும்தான் மார்க்கெட்டானது ட்ராப் ஆகும். பிட்காயினோட மார்க்கெட் ட்ராப் ஆகுமே தவிர அதர்வைஸ் பிட்காயின் மார்க்கெட்டு பைக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க பிட்காயின் 20K போகுது, பிட்காயின் 10க்கு போகுது. ஸோ எதுவும் இல்லை. ஸோ எனக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணணும். ஓகே ப்ரோ, நான் இந்த லெவலை பிரேக் பண்ணணும்னா நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்க்குறது தெளிவாக ட்ராப் ஆகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இன்னும் தெரிஞ்சு மார்க்கெட் ஆனது ட்ராப் ஆகும்னு தோணுது. பட் இந்த 28,000 லெவலில் பிரேக் பண்ணுறது கஷ்டம். அதாவது 29,000 லெவல்னு வச்சுக்கோமே, 29,000 to 28,000 லெவல்ஸை மார்க்கெட்டு பிரேக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா 28,000 பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா பிட்காயினோட எலக்ட்ரிசிட்டி ஃபீஸ் லெவலுக்கு தான் 28,000 நின்றுகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட்டானது திரும்பியுமே பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர மார்க்கெட்டு ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் 90% கம்மி. ஓகேங்களா? 10% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இப்போ நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேனிக் செல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில பேர் சொல்கிறாங்க ஃபண்டமெண்டல் ரீசன்னால இறங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மார்க்கெட் கண்டிப்பாக 28,000, அதாவது 28,000 to 29,000 கீழே வரும் அப்படின்னா இது வரைக்குமே நம்மளோட அனலைசிஸ் தான் நான் சொன்னது. மார்க்கெட் கண்டிப்பாக வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய பம்பு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ், பிட்காயினோட அனலைசிஸ் வீடியோ, அதாவது கிரிப்டோ சீரியஸ்ன்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா போய் பாருங்கள். ஒன்று. அண்ட் தென் இப்போது இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன், இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணலை, அப்போது நான் எப்போ மேலே போவோம், எப்படி மேலே போவோம் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வீக்லி அனலைசிஸ்க்கு போவோம். ஸோ வீக்லியில் பார்த்தாலும் மார்க்கெட் ட்ராப் அப்படிங்கிற ஸ்ட்ரெச்சே தெரியுது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஆனது என்ன இருக்குன்னா ஃபுல்லாக ட்ராப் ஆகிருக்கு. இந்த விஷயம் நடந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வீக்லி ஹை எதை நான் பேஸ் பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய வீக்லி ஹை லெவல் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வீக்லி ஹை லெவல் இதுதான். இப்போ நான் இந்த இடத்த நான் பேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மார்க்கெட் ஆனது என்ன ஆகும், இப்போ கரண்ட் டேஸில் மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ என்னுடைய அனலைசிஸ் படி, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ், அதாவது அக்குமுலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. மார்க்கெட் ஆனது என்ன ஆகலாம், ஒரு அக்குமுலேட் ஆகிறதுக்கான சான்சஸுமே இந்த இடத்துல நிறையா இருக்குது. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் 51,000 லெவலுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் இந்த இடம் ரீடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 50,000, அதாவது 51,000 லெவலுக்கு வரும்னு சொன்னால். பட் எனக்கு இந்த இடத்துல ரீடெஸ்டிங் கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் நான் 51,000 லெவலுக்கு எதிர்பார்ப்பும் இல்லை. ஸோ செல்லிங் மட்டும் தான் இந்த இடத்துல நடந்துச்சு, செல்லிங் ப்ரெஷர் தான் நடந்துட்டுருக்கேன். ஸோ இப்போது மார்க்கெட் ஆனது இந்த லெவல் இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 20,600 லெவலில் பிரேக் பண்ணாதாங்க மார்க்கெட் கீழே வரும். அதர்வைஸ் மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. வேணா அந்த லெவலை நான் நோட் பண்ணி ஒரு லைனே உங்களுக்கு பேஸ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணால் என்ன பண்ணால் வீக்லி கேண்டல் நல்லா பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும், நம்பர் 1. அப்புறம் மந்த்லி கேண்டலும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும், நம்பர் 2. ஸோ இந்த 2 கேண்டலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாதான், அதாவது டவுன் லெவலில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாதான் கீழே போகுமே தவிர
பிட்காயினோட வேல்யூ முடியுமே தவிர பிட்காயினு இன்னுமே சொல்கிறேன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தென் டெய்லியில் போய் பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தெளிவான டவுன் ட்ரெண்ட் டெய்லியில் பார்க்கும்போது இனிமேல் இது அப் ட்ரெண்டுக்கு மாறலை. இப்போ இது என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெய்லி ஹையை நான் பேஸ் பண்ணுறேன். ஸோ டெய்லி ஹை இந்த லெவல் ஓகேவா. இப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், ஞாபகம் வச்சு பாருங்கள். ஸோ சேம் அதுவே கான்செப்ட் படி என்னோட கான்செப்ட் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இந்த ஹையை பிரேக் பண்ணால் இந்த லெவலுக்கு போகும், அப்படி அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி நான் டிசைட் பண்ணுறது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஆனது இந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பி ட்ராப் ஆகலாம். திருப்பி மார்க்கெட் ஆனது இந்த லெவலுக்கு போய்ட்டு ஒரு அக்குமுலேஷன் செஷன் மாதிரி கொடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் ஆனது மேலே போயிட்டு திருப்பி ஃபுல் அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ திருப்பி மார்க்கெட் கீழே வந்துட்டு என்ன ஆகலாம், திருப்பி இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட கெஸிங், ஓகேவா. ஸோ இது இப்படி நடக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஸோ இது என்ன இப்படி கூட நடக்கலாம், பிளான் பி. ஸோ இப்படி நடந்துட்டு திருப்பி மார்க்கெட் கீழே வந்துட்டு எகைன் மார்க்கெட் திருப்பி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் நடந்துட்டு திருப்பி இங்கே வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு என்ன ஆகலாம், மார்க்கெட்டு ஒரு ஃபைனலி ஒரு பெரிய பிரேக் அவுட் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கொடுக்குமே தவிர எப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மார்க்கெட்டோட லெவல்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்லி ஹை, இப்போ நான் வச்சிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி ஹை. இந்த ஹையை மார்க்கெட்டை உடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகும். அதேமாதிரி இந்த லோவை உடச்சா தான் மார்க்கெட் கீழே வரும். அதர்வைஸ் மார்க்கெட் உள்ளுக்குள்ளே ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸை க்ரியேட் பண்ணும். ஸோ ஃபார் அ ரீசன் இதை நான் டெய்லியில் சொன்னேன். ஸோ 4 ஹவர்ஸ்லையும் இதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டு ட்ராவல் ஆகும். ஸோ பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் எப்போ பை எடுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த 28,000 லெவலில் மட்டும் பை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அமைச்சிக்கங்க. இந்த 28 to 29,000 லெவலில் பை எடுக்கிற வாய்ப்புகளை அமைச்சிக்கங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே நான் ஓகே இது எனக்கு ட்ராப் ஆகும் அப்படிங்கிறத நான் எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வீக்லி கேண்டல் இந்த லெவலில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். சப்போஸ் மார்க்கெட் கீழே இறங்கினாலும் கவலைப்பட தேவையில்லை. வீக்லி கேண்டல் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ பிட்காயினில் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் வந்து ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையாக இருந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் அனலைசிஸ் மாதிரி பிட்காயின் வந்து பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பிட்காயின் இறங்குதோ பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அமைச்சிக்கங்க. இதே தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து எந்த ஒரு ஃபேக் ரிப்போர்ட்டுமே நட்டால. ஏன்னா இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து நான் செல் ஆகும்னு சொன்ன விஷயமா இருந்தாலும் சரி, என்னுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நீங்கள் எடுத்துப்பாங்க என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் ஃபேமிலி குரூப்பில் நல்லா பாருங்க. ஏப்ரல் 19 கிட்ட நான் வந்து கொடுத்துருப்பேன். ஏப்ரல் 23 இல்லை ஏப்ரல் 19 அன்றைக்கும் நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம், மார்க்கெட் வந்து மேலே போகும், மேலே போய்ட்டு திருப்பி 28,000 வரைக்கும் ட்ராப் ஆகும் அப்படிங்கிற அனலைசிஸ் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஜூலை அதுக்கப்புறம் நான் 28,000லேருந்து மார்க்கெட் பம்பாக போகுது அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். திருப்பி மார்க்கெட் வந்து 42,000 லெவலேருந்து மார்க்கெட் பம்ப் ஆகும். அதாவது நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க 50,000 லெவலேருந்து மார்க்கெட் மேலே தான் போக பண்ணாங்க. ஆனால் நான் சொன்னேன் 50,000 லெவலேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துட்டு 42,000 லெவலேருந்து மார்க்கெட் மேலே போகணும்னு சொன்ன விஷயமாகட்டும். இப்போ கரண்ட் மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் திருப்பி கீழே தான் வரும்னு சொன்னதாகட்டும். இப்போ கரண்ட் வரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இது வந்து 100% நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ 100% சொல்ல முடியாது. பட் வாய்ப்புகள் எதுக்கு அமையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஏன்னா பிட்காயினில் வந்து நிறைய ஹோல்டர்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நிறையா பேர் வந்து ஃபெட் ரிப்போர்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டலாக சொல்கிறாங்க. பட் டெக்னிக்கலாக மார்க்கெட்டோட அனலைசிஸை பொறுத்து மார்க்கெட்டோட சைக்கிள் ரியாக்ஷனை பொறுத்து மார்க்கெட் வந்து பெரிய மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல நிறையாவே இருக்குது அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் எல்லாருமே புரியும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகும். இப்போ நம்ம வந்து இது வந்து 4 ஹவர்ஸ்லேயே நம்ம இப்படி கன்சாலிடேட் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.
வீக்லி கன்சாலிடேஷன் ஒரு மேஜர் கன்சாலிடேஷனாக இருக்கும். ஸோ இது வந்து வீக்லியில் கன்சாலிடேட் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நான் இப்போ மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எப்போ எனக்கு வந்து லைக் 47,000 லெவலில் பிரேக் பண்ணுதோ, நான் வச்சுக்கோங்க 47,000 எப்போ எனக்கு பிரேக் பண்ணுதோ அப்போ மட்டும்தான் எனக்கு மார்க்கெட் வந்து தெளிவான பை, அதுவே மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் ரியாக்ட் ஆகும் சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் 28,000 என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா 47,000 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் கண்டிப்பாக பையிங் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் கூட நீங்கள் வச்சுக்கலாம், 40,000 கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிட்காயினில் இருக்குது, நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேஜராக மார்க்கெட் வந்து பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே பிட்காயினில் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லோயஸ்ட் ப்ரைஸ் வித் மார்க்கெட். ஸோ please utilize the market, please taking the buying opportunity for these levels. So 28,000 to 29,000 நீங்கள் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை மேக் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் எப்படி அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல பை பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதை யூட்டிலைஸ் பண்ணி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கிறோ அந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே until then take care, bye bye.